ஹலோ காய்ஸ். ஸோ நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு ஐலாண்ட் தான் வந்திருக்கோம். இது வந்துட்டு மிச்சிகன் ஸ்டேட்ல டெட்ராய்ட் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தா இந்த ஐலாண்ட் இருக்கு. இதோட நேம் வந்துட்டு பெல் ஐலாண்ட். ஸோ நான் இந்த இடம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ டெட்ராய்ட்ல அது பக்கத்துல இருக்கிற எல்லாருமே வந்து இங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் இன்னைக்கு அங்கே தான் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் இங்கே என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்ம இந்த இடத்த சுற்றி பார்க்கலாமா? ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு இடமுமே வந்து ரொம்ப சூப்பராக ஐட்டிங்காக இருக்கும். வெல்கம் டு அன்ஸ்கிரிப்டட் vlogs. என்னோட வாய்ஸ் உங்களுக்கு சரியா கேட்கலன்னா சாரி ஃபார் தட். ஏன்னா இங்கே பயங்கரமாக குளிருது, பயங்கர காத்தடிக்குது. ஏன்னா நம்ம பீச் கிட்ட நின்றுட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த வாய்ஸில் தான் என்னால் பேச முடியுது. நான் மைக் யூஸ் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். சன்லைட்லாம் இருக்குது, ஆனால் பயங்கரமாக குளிருது. நல்லா தான் இருக்குது வெதர் இன்னைக்கு. என்ன செய்கிற? நம்ம இப்போ டெட்ராய்ட் சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ அமெரிக்காவில் மற்ற பில்டிங்ஸ்க்கும் இங்கேக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இங்கே ரொம்பவே வந்து ஃபேமஸாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வாலில் வரைஞ்சிருக்க அவங்களோட பெயிண்டிங்ஸ் தான். அந்த பெயிண்டிங்ஸ் வந்து நம்ம எல்லா வால்லையுமே இங்கே பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்த பிரிட்ஜ். இது இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம வந்து உள்ள என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு டெட்ராய்ட் பில்டிங்ஸ் தான். நம்ம இந்த சைடு தான் வந்தோம். ஸோ இந்த சைடாக வந்துட்டு தான் அந்த பிரிட்ஜ் ஏறணும். அந்த பிரிட்ஜ் வழியாக தான் வந்துட்டு ஸோ நம்ம இப்போ இந்த ஐலாண்டுக்குள்ளே வந்திருக்கோம். இங்கே ஒரு ஆளை பாருங்க. நீங்கள் பீச்சுக்கு எதுக்கு வேணாலும் வந்துக்கோங்க, நான் வந்து பார்க்குறேன்னு மண்ணில் விளையாண்டுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ற? என்னடா செய்யற? அங்க போய் பாரு, பீச் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. இங்க பாரு பாப்பா, அந்த சங்கலா இருக்கு பாருங்க. கீழே பாரு. ஒயிட் கலர்ல. அதான். இங்க காட்டு, போன் கிட்ட காட்டு. தங்கு தேடுறதுக்காக போறாங்க. போங்க, நமக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பாக்கலாம். நமக்கு தேவை அப்படின்னா நம்ம இங்க இருந்து சைக்கிள்ல ரெண்ட் எடுத்து நம்ம ஓட்டிக்கலாம். இங்க நிறைய பேர் சைக்கிள்லாம் எடுத்துட்டு வந்துடுறாங்க. அப்படி எடுத்துட்டு வர மறந்துட்டோம் அப்படின்னா இங்கேயே சைக்கிள்லாம் இருக்கு, நம்ம வந்து ரெண்ட் எடுத்து நம்மளே ஓட்டிக்கலாம். இன்னும் சங்க தேடிக்கிட்டு இருக்காளாம்.
அங்க அம்மா அது கொத்துமாண்டா. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்துட்டு யூஎஸ் அண்ட் கனடாக்கு இடையில உள்ள ஒரு பிரிட்ஜ் தான். ஸோ வந்து நம்ம வந்து டெட்ராய்டில் இருக்கிறதுனால நம்ம வந்து கனடா பார்டரில் தான் வந்து இப்போ நம்ம இருக்கோம். நம்ம ஈஸியாகவே வந்து கனடா இந்த பிரிட்ஜ் மூலமாகவே போயிடலாம். நம்ம வந்து இப்போ ஸ்ப்ரிங் சீசனில் வந்திருக்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸில் இருக்குது. இல்லைன்னா அந்த லேக்கில் ஃபுல்லாக போட்டிங், அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் சம்மரில் வந்து பார்பிக்யூலாம் பண்ணுவாங்க. நம்ம சம்மரில் ஒன் டைம் வந்து இங்கே விசிட் பண்ணலாம். இந்த அக்வாரியம் வந்து ஐலேண்ட்லேயே உள்ளே இருக்கிற அக்வாரியம் தான். ஸோ இதுவுமே வந்துட்டு வீக்கெண்ட்ஸில் மட்டும்தான் ஓப்பனில் இருக்கும். க்ரௌட் வரதுனால வீக் டேஸில் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங்கில் வந்ததுனால மோஸ்ட்லி எல்லாமே க்ளோஸ் ஆகி தான் இருக்குது. சம்மரில் எல்லாமே ஓப்பனில் இருக்கும். கொஞ்சம் பசியாக இருந்ததுனால நம்மளோட ஃபேவரட் இட்டாலியன் ரெஸ்டாரண்ட்டான ஆலிவ் கார்டனுக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். நல்ல ஒரு இட்டாலியன் ஃபுட் சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். ரொம்பவே டேஸ்ட் சூப்பராகவே இருக்கும். லெஃப்ட் ஓவர் ஃபுட் எல்லாத்தையுமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.